பேய்கள், ஆவிகள் இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னும் குழப்பமாகவே தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்கணும்? தெய்வம் இருக்கிறத நம்புறீங்களா? ம் சாமி நல்ல சக்தி இருக்கிறதுன்றதை நம்புறீங்கல்ல? கண்டிப்பாக தீய சக்தி இருக்குது, உண்மைதான். ஓகே. இப்போ பொறுத்த வரைக்கும் மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, மாந்திரிகத்தில் இந்த ஆவிகள் பேய்கள்லாம் வச்சு கட்டுக்கதை கட்டுறாங்க. மாந்திரிகள் வந்து இதை வந்து மக்களுக்கு வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குல்ல. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு சிலர் பண்ணுறதுனால மாந்திரிகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. செய்வனை வைக்கிறவங்க இருக்கிறாங்க, மாந்திரிகவாதி உண்டு, அந்த காலத்துலேயும் உண்டு. எப்படி அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில், அரசர் காலத்தில், ஜமீன்தார் காலத்துலலாம் வந்து மன்னர்கள் காலத்தில் ஆட்சி புரியும் போதே மன்னருக்கு மன்னர் செய்வினை வச்ச காலமெல்லாம் உண்டு. ஓகே. என்ன செய்வினை வைக்கிறது உண்மைன்னா எடுக்கிறது உண்மை தான். அதுக்குன்னு இல்லாததை போய் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. நான் ஏற்கனவே நிறைய காணொலியில் சொல்லியிருக்கிறேன். நம்பிக்கை இருக்கணும், மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஒருத்தனுக்கு வந்துங்க குளிர் ஜுரம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் கேட்ட எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தனுக்கு குளிர் ஜுரங்க, நிறைய ஜுரம் அடிக்குது அவனுக்கு. அவனை கொண்டு போய் எங்களை மாதிரி ஒரு வைத்தியர்கிட்ட, ஆன்மீக வைத்தியர்கிட்டையோ இல்லை ஒரு சாமியார் அம்மாவோ, நானும் சாமியம்மா தான், என்ன மாதிரி என்னை விட சீனியர்லாம் இருப்பாங்களே பெரியவங்கலாம், நான் மட்டும்தான் சொல்ல முடியாது. ஒரு சீனியர்கிட்ட நல்லவங்ககிட்ட கூட்டினோம்னா இது குளிர் ஜுரம் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு விபதியை போட்டு இது ஹாஸ்பிட்டல் கூட்டினாங்கன்னா கிரேட். அதை தவிர்த்து நீங்கள் கேட்டிங்களே இப்போ ஆவிகள் கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு சிலர் இதை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த குளிர் ஜுரத்தை என்ன பண்ணுவாங்க, பேய் பிடிச்சிச்சுன்ட்டு அவன் மேலே தண்ணியை ஊற்றி அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காய்ச்சல் வந்து அவனை போய் ஐசி வார்டில் போட வேண்டியது தான். இது தப்பாயிடும். நான் அதான் கண்டுபிடிக்கணும், இது வந்து பேய் சம்மந்தமா, காத்து சஷ்டியா, இல்லை ஏவலா, இல்லை வைப்பு சூனியமா, இது ரொம்ப காலத்துக்கு முன்னே வச்சுதா, இப்போ வச்சுதா, இல்லை இவன் மேலே ஒரு பேய் இருக்குதா, இல்லை காட்டேரி இருக்குதா, அல்லது இவனுக்கு குளிர் ஜுரமா, இவனுக்கு நேர கோளாரா, இல்லை இவனுக்கு இப்போதைக்கு கோச்சார பலன் சரியில்லையா, இவனுக்கு தசா புத்தி சரியில்லையா, இவனுக்கு நேர கோளாறுன்றதை கண்டுபிடிச்சி ஒழுங்காக பார்க்கணும். ஒன்று அந்த மாதிரி இருந்து இப்படி கண்டுபிடிச்சி வைத்தியம் பார்க்கணும், இல்லை டாக்டர்கிட்ட அனுப்பணும், அதுதானே உத்தமம். அப்போ இல்லாதது இருக்குதுன்னு சொல்லி ஒரு சிலர் செய்கிற பிழையினால தானே நீங்கள் இந்த கேள்வி என்ன கேட்டீங்க, இல்லைன்னு நீங்கள் என்ன கேட்க மாட்டீங்கல்ல. நெக்ஸ்ட்டு